வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அருள்வான் திரைப்படம். இந்த திரைப்படத்தை கணேஷ் விநாயகன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அருள்நிதி அவர்கள் நடிச்சிருக்காரு. முத்துவேல் என்ற அப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேபி கிருத்திகா அப்படின்றவங்க வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி பொண்ணா அழகாக அவங்களோட கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காளி வெங்கட் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரம்யா பாண்டியன், ஆரவ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் விடிவி கணேஷ் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ட்ரைபிட் கம்யூனிட்டிஸ், அதாவது மலைவாழ் மக்கள், இவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு யதார்த்தமான மலைவாழ் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. அவங்க எப்படி நீருக்காக கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் அந்த மலையில வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை, சாலை வசதி இல்லை அப்படின்றத இந்த படத்தின் மூலமா அது அழகா காட்டியிருப்பாங்க. இந்த நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். அந்த கல்வி வந்து மலைவாழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க, எந்த அளவுக்கு கிடைக்குது கவர்மெண்ட் மூலியமா அப்படின்றத இந்த படத்துல சூப்பரா காட்டியிருப்பாங்க. அண்ட் மலைவாழ் மக்கள் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு அத்தியாவசியத்திற்கு வந்து போராடுறாங்க அப்படின்றத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மலைவாழ் மக்களுடைய குழந்தைகள், அதாவது அங்க இருக்க சிறுவர் சிறுமிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி போய் சேருது அப்படின்றதா இந்த படத்தோட கதையே. அங்கதான் கீர்த்திகா, அதாவது பேபி கீர்த்திகா அவர்கள் வந்து ஒரு குட்டி பொண்ணா இருப்பாங்க. ஸோ அந்த கிராமத்துல ஒரு பொதுவான ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகளா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்து கல்வி எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்றத நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறையவே போராடுவாங்க. அந்த குட்டி பொண்ணு தன்னுடைய கல்விக்காக அவங்களுடைய வீட்டையே விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ எப்படி வந்து அதை சமாளிக்கிறாங்க, எப்படி அவங்க கல்வி கத்துக்கிறாங்க அப்படின்றத படத்தோட ஃபுல்லா அழகா வந்து டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா கேமராமேன் சூப்பராகவே அந்த மலைவாழ் மக்களோட இடத்தை காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த பேபி கிருத்திகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அருள்நிதி வந்து முத்துவேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டரா இருந்திருப்பாரு. அவர் வந்து அந்த மலைவாழ் மக்களை போய் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்க பசங்க வந்து எப்படி வந்து கல்விக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கலெக்டர் போஸ்ட்டை வந்து அவர் வந்து தள்ளி வச்சுட்டு ஒரு ஆசிரியரா, அதாவது அந்த மலைவாழ் மக்களுக்காக அந்த கிராமத்துக்கு வருவாரு. அவர் மூலயமா வந்து அந்த பேபி கிருத்திகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க, எப்படி ஃபேஸ் பண்றாங்க. இப்போ பொதுவா வந்து மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சடங்கு ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே நடக்கும். அந்த விஷயங்கள்லாம் பிரேக் அவுட் பண்ணி இந்த பேபி கிருத்திகா அவர்கள் ஸோ படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எந்த அளவுக்கு முன்னேறுறாங்க, அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி அவர்கள் சப்போர்ட் பண்ணி இருக்காரு அப்படின்றத இந்த என்டையர் மூவி ஃபுல்லா சூப்பரா காட்டியிருப்பாங்க. அங்கங்க சில எமோஷனல் சீனும் இருக்கும். பெண் கல்வி எவ்வளோ முக்கியம், அதாவது கல்வி ஒரு நபருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல மலைவாழ் மக்களோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்லாம அவங்க இன்ன வரைக்கும் போராடுற சில விஷயங்களுமே இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அங்கங்க ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து சூப்பராகவே இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அண்ட் என்டையர் மூவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்திருக்கும். அண்ட் இந்த படம் கண்டிப்பா போய் நீங்களும் தியேட்டர்ல பாருங்க.